தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையில் மீண்டும் உங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் தொடர்ந்து நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் 2024 எதையெல்லாம் நீங்கள் காணாமல் இழந்து போய் குறைப்பட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே இழந்துட்டோம், என் வாழ்க்கையில் நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலையில் ஒருவேளை இந்த ஆண்டை நீங்கள் தொடங்கியிருந்தால் இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் உண்மை உள்ளவளாக இருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா உண்மை இல்லாதது. அப்போ இன்றைக்கி நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நான் எந்த இடத்துல, எந்த பகுதியில், எந்த வேலையில், எந்த காரியத்தில் நான் உண்மை இல்லாதவனா போயிட்டேன், தவறிட்டேன், எங்கே நான் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தேன், ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகும்படியா என் வாழ்க்கை எங்கே மாறுபாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா தெய்வ மனுஷனாகிய தாவீது 139ஆம் சங்கீதம் 23-24 அவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார் தெரியுங்களா? ஆண்டவரே, நம்மளோட வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டானா என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து சோதித்து பாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு திருடுறவன், ஏமாத்துறவன், போய் சொல்கிறவன், அக்கிரமம், துர்மார்க்கமாக வாழ்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க ஏன் நம்ம ஆசீர்வாதமாக இல்லை? நீங்கள் கேட்கலாம், அவங்களாம் நல்லா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களோட தொடக்கம் நல்லா இருக்கும், ஆனால் முடிவு நல்லா இருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. நம்மளோட தொடக்கமும் நல்லா இருக்கணும், நம்மளோட முடிவும் நல்லா இருக்கணும். ஆகையால் தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறதில்லன்னா உண்மையாக இருக்கிறதில்ல. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு ஏற்றபடி, மனிதர்களுக்கு ஏற்றபடி, உறவுகளுக்கு ஏற்றபடி உலகத்துக்கு என்னங்க ஒத்த வேஷம் போட ஆரம்பிச்சிடறோம். யாரோடு சேர்றோமோ அவங்கள போலவே நம்ம மாறிடுறோம். ஆனால் ஒன்று பாருங்கள், வானம் மாறும், பூமி மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற நாம், தேவன் நமக்கு கொடுத்த நிபந்தனை என்ன தெரியுமா? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு உண்மையாக இருந்தார், உயர்த்தப்பட்டார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள கவனித்து பாருங்கள். உண்மையாக இருந்தாங்க. அக்னிக்குள்ளே போய் வந்தாலும் கூட, சிங்கத்தின் வாய்க்குள்ளே போய் வந்தாலும் அவங்க உண்மையாக இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் அவங்கள அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அதிகாரிகளாக, அதிபதிகளாக தேவன் நியமித்தார். ஏன்னா அவங்க உண்மையாய் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். ஆகையால் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவள் மரித்து போயிருந்தாலும் இன்றைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பேசப்படுகிற நிலைமைக்கு மாதிரியாக இருக்குது. இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்ம எந்த விஷயத்தில் இன்னைக்கு என்னங்க உண்மை இல்லாமல் போயிருக்கிறோம் நமக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் உள்ளத்தை பார்க்குறார். ஆகையால் நம்முடைய நிலைமை தேவனுக்கு நல்லா தெரியும். இந்த 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தேவனை மாற்ற முயற்சிக்காதீங்க, உங்களை மாற்றுங்க. உண்மை உள்ளவளாக மாறுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் இந்த ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை, ஒருவேளை
பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டு பூச்சி, பச்சை புழு சாப்பிட்டு நஷ்ட போயிருக்கலாம். யோவேல் 2:25 ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்க என் பக்கம் திரும்பும்போது பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டு பூச்சி, பச்சை புழு சாப்பிட்ட வருஷத்தை நான் திருப்பி தருவேன். இழந்த வருஷத்தை ஆசீர்வாதங்கள் எனக்கு திருப்பி தருவேன்னு ரெட்டத்தனையாக தருவார். என் ஜனங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொன்னார். ஆக நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த வருஷம் உண்மை உள்ளவளாக நீங்கள் மாறுங்க. உண்மை உள்ளவளாக மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் இனத்தில் உங்கள் தலைமுறையில் ஒரு சரித்திர புருஷனாக இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா தலைமுறையும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் போடுற அஸ்திவாரத்தின் மேலே தான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆதாரம் இருக்குது. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டுன்னு சொன்னீங்கன்னா நம்ம மேஜைக்கு கீழே விடுற துணிக்கு ஏதாவது சாப்பிட்ணும். மேஜைக்கு மேலே இருக்கிறத சாப்பிட முடியாது. மேஜைக்கு மேலே இருக்கிறத சாப்பிட்ணுன்னா உண்மை உள்ளவளாக இருக்கணும். உண்மையாக நீங்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கண்டிப்பாக உங்களை அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நெகேமியாவுடைய சகோதரனாக இருக்கிற அனேனியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று. ஆகையாலே அவனை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக அதிபதியாக நியமித்தான். உண்மை நமக்கு ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம என்ன சொல்ல, அவங்க உண்மையாக இருக்காங்களா? நான் ஒன்று சொல்லட்டேங்களா, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம இருக்கணும். நம்ம மற்றவங்க கண்ணில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கண்ணில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம வாழ்க்கை ஆண்டருக்கு முன்னால் சரியாக என்னங்க தேவன் விரும்புகிறபடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கர்த்தர் இந்த பூமியில் ராஜாக்களை போல வைப்பாருங்க. உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் உண்மை உள்ளவனுக்கு அநேக சிநேகிதர்கள் இருப்பார். உண்மை இல்லாதவனுக்கு உள்ளவனும் இழந்து போயிடுவான். ஆகையால் நம்ம இழந்து போகிற கூட்டத்தில் இல்லாமல் உண்மை உள்ள கூட்டத்தில் நம்ம இருந்தோன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை கேட்குற நாம் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்தெந்த பகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை எங்கெங்க என்னங்க சாபமாக இருக்குது, இன்றைக்கி அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்னால் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை மன்னிங்க, நான் இனிமே உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை எல்லா விதமான நன்மைகளை வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 4:19 என் தேவன் என்னங்க என் குறைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குற, உங்களை எல்லா குறைகளை தேவன் நிறைவாக்குறவா. உனக்கு ஒரு குறை இருக்காது. நீங்கள் சங்கீதம் 37:25 வாசிச்சு பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, இளைஞனாக இருந்த முதிர் வயதுள்ளாச்சு என்னை பிச்சை எடுக்க விடலை. கர்த்தர் உங்களை பிச்சை எடுக்க விடவே மாட்டார். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்னேன். நாங்கள் உண்மை இல்லாதவளா அந்த பல பகுதிகளில் நாங்கள் கர்த்தாவே மாயமாலக்காரர்களாக வாழ்ந்தது உண்டு, பல ஆசீர்வாதங்களை இழந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு நாங்கள் விட்டு விடாமல் அந்த வார்த்தை கேட்டபடி நடக்க, இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைங்களை குடும்பமாக ஆசீர்வதிங்க. அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வியாதி பலவீனமாக்கிற மக்களை தொட்டு தழும்புகளால் சுகமாக்கும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தாங்க. பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. கடும் பிரச்சனை இருக்கிற மக்களுடைய கடும் பிரச்சனையெல்லாம் நீக்கி அவள் மற்றவர்கள் கொடுக்குற நிலைமையில் மாறத்தக்கதாக உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து அவங்க எதிர்பார்க்கிற நன்மை அவளை கட்டளையிடும். எங்களுடைய ஜபங்களை கேட்டதுக்காக, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கவனித்து கேட்டு நீங்கள் பாக்கியவான்கள். அதோடு கூட இன்னும் அதிகமாக நீங்கள் தேவனை அறிய வேண்டுமானால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது.
உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தாலோ அல்லாவிட்டால் ஜெபம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினா எங்களோட தொலைபேசியின் வழியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட் வழியாக உங்கள் ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.